வணக்கம். இப்போது ஒரு லைனில் ஒரு கஸ்டமருக்கு எப்படி கடனை சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயம்புத்தூர் லைனில் கார்த்திங்கிற இந்த கஸ்டமர் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கடனை சேருங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். புதிய கடன்கிற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். உங்கள் லைனுக்கு ஏற்ற மாதிரி கடன் வகை ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். கடன் தேதி இன்றைக்கோட தேதியில் தான் இருக்கும். நேற்றே நான் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்துட்டேன், அது ஏற்ற மறந்துட்டிங்கன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணி என்றைக்கு டேட்டோ அன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். கடன் தொகை வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் 10,000 என்ட்ரு பண்ணுறப்போ 1000ங்கிற வட்டி தொகை ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இது நான் லைனில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி வீதம் 10 ரூபான்னு வச்சுருந்தேன், அதனால் வருது. நீங்கள் லைனில் வந்து பார்த்திங்கன்னா வைக்காமல் இருந்தீங்கன்னா 0ன்னு தான் இருக்கும். நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இப்போ இந்த 1000 ரூபா வந்து நான் 1000 ரூபா வேணாம் 800 ரூபானாலும் நீங்கள் வேணும்னாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் 800 ரூபான்னு வைக்க மேலே வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளரின் கையில் பணம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே சொல்லிடும் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கணுன்ட்டு. கடன் அப்புறம் மகிமை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆயிரும். கடன் முறை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பணம் இருக்குது. நீங்கள் வேணும்னா யூபிஐ கூட மாற்றிக்கலாம். ஏன்னா யூபிஐயில் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா யூபிஐயில் மாற்றிட்டு கணக்கிடவும் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகாக ஒரு கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இஎம்ஐ உங்களுக்கு பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதை கால்குலேட் பண்ணி இன்றைக்கி முடியுங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு இதில் காமிச்சிரும். அப்புறம் கடனை சேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா செயலில் மாறிட்டாப்பில் அவருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் வந்துருச்சு. இந்த லோனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு எடிட்டு டெலீட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டலைன்னா உங்கள் ஓனர் அதுக்கான அக்சஸ் கொடுக்கல. பக்கத்தில் இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கான் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் லோனை மட்டும் நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி உங்கள் ஓனருக்கோ இல்லை பார்ட்னருக்கோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வாடிக்கையாளர் பேஜிலேருந்து உங்களுக்குள்ளே போய் கடனை ஆட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனடி வசூலோ இல்லை மொத்த வசூலோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லேருந்து கடைசி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுங்கிற ஆப்ஷன் இதிலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா 0 வரவு கடன் இருக்க கஸ்டமர் மட்டும் தான் காட்டுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனைத்தும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் இருக்கிற கஸ்டமர் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. லைக் அதில் வந்து நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி அதுக்கு வந்து ஆல்ரெடி இருந்ததோட இன்னொரு கடன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஃபில்டரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் எல்லாத்தோட கஸ்டமர் பேரும் காட்டும். புதுசாக அதை கஸ்டமர் ஆட் பண்ணால் கூட இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கீழே ஒரு கடனை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் வசூல் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். நன்றி.